வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் அருள் தாகம். சுவாமி சித்பவானந்தரோட ஞானத்தின் அடிப்படையில இந்த கருத்தை நாம கொஞ்சம் அலசி பார்க்கலாம். உண்மையை சொல்லப்போனா இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அடிப்படை உந்துதல். அத பத்தின ஒரு சின்ன விளக்கம்தான் இது. சரி, இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட தாகம், நம்மளோட ஆசைகள் எல்லாம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு? உண்மையாவே எதுக்காக இந்த ஓட்டம்? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு புரிதலுக்கும் முதல் படி. பாருங்க, மனுஷனோட அனுபவத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிஞ்சு போற ஒரு பொருளுக்காக மனுஷன் படுற பாடு இருக்கே, அது எவ்ளோ பெரியது. இதுல எவ்ளோ பெரிய உண்மை இருக்கு இல்லையா? நிலையே இல்லாத விஷயங்களுக்காக நாம எவ்ளோ கஷ்டப்படுறோம். இது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில பாக்குற ஒரு விஷயம்தான். அப்போ இந்த ஓயாத உழைப்பு, இந்த முடிவே இல்லாத அலைச்சல், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சிம்பிளா சொன்னா நம்மளோட தாகம்தான். ஆனா என்ன தாகம்? நிலையே இல்லாத தற்காலிகமான பொருள்கள் மேல இருக்கிற தாகம். அதனாலதான் இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த தாகத்தையே 2 வகையா பிரிக்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நிறைய விஷயம் தெளிவாயிடும். அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல வர்றது பொருள் தாகம். பேர்லயே இருக்கு பாருங்க, பொருள் மேல இருக்கிற தாகம். அதாவது இந்த உலகத்துல நாம பாக்குற, ஆசைப்படுற, ஆனா நாளைக்கு இல்லாம போகக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலயும் நமக்கு இருக்கிற ஆசைதான் இது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அருள் தாகம். இங்கேயும் தாகம் இருக்கு, ஆனா அந்த தாகத்தோட டைரக்ஷன் மாறுது. அழிஞ்சு போற பொருள் மேல இருந்த அதே ஊந்துதல அழியாத நிலையான தெய்வீகமான ஒண்ணு மேல திருப்புறது தான் அருள் தாகம். அப்போ இந்த 2 தாகத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அதோட விளைவுகள்ல தான் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒன்னு நம்மள புண்படுத்தும், இன்னொன்னு நமக்கு ஆறுதல் கொடுக்கும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. பொருள் தாகம், அதாவது மெட்டீரியல் விஷயங்களுக்காக ஓடுறது, கடைசியில நம்மள புண்படுத்தும், காயப்படுத்தும். ஆனா அருள் தாகம், அதாவது அந்த இறை அருளுக்காக ஏங்குறது, நமக்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கும். எவ்வளவு நேரடியான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஒப்பீடு பாத்தீங்களா? அப்போ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தாகம் தப்பு இல்ல, அத முழுசா அழிக்கணும்னு அவசியமும் இல்ல. விஷயமெல்லாம் அதோட திசைய மாத்துறதுல தான் இருக்கு. அப்படி அந்த திசைய மாத்துறது தான் ஒரு புது வாழ்க்கையோட தொடக்கமா அமையுது. ஏன்னா ஒரு உண்மைய நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தாகம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு தாகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். உண்மைய சொன்னா அந்த தாகம் இல்லாம வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது. அப்போ தாகம்ங்கிறது நல்லது கெட்டதுன்னு இல்ல, அது ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி, அவ்வளவுதான். இப்போ இந்த வரிய நல்ல கவனிங்க. என்னைக்கு அது அருள் தாகமா மாறுதோ அன்னைக்கு புதிய வாழ்வு தொடங்குது. வாவ், பாத்தீங்களா? அந்த எனர்ஜியோட டைரக்ஷனை மாத்திர அந்த ஒரு புள்ளி தான் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்குது. சரி, இந்த அருள் தாகம்னு சொல்றோமே, இதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? இத பத்தி மகாஞானியான தாயுமானவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாப்போமா? அவரோட பாடல் வரிகள்ல ஒரு அற்புதமான கேள்வி கேட்கிறாரு. கர்மமானது கோடி முன்னே செய்தாலும் நின் கருணை பிரவாக அருளை தாகமாய் நாடினரை வாதிக்க வல்லதோ. அதாவது கோடி ஜென்மமா செஞ்ச கர்மாவே இருந்தாலும் சரி, உன்னோட அருள உண்மையான தாகத்தோட தேடி வர்றவங்கள அந்த கர்ம என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. முடியவே முடியாதுங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அருள் தாகங்கிறது சும்மா மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கற விஷயம் மட்டும் இல்ல, அது நம்மளோட பழைய கர்ம வினைகளோட சுமையையே கரைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆன்மீக சக்தி. சரி, இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு தான். இதுவரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களோட தாகம் உங்களை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கு? பொருள் தாகமா இல்ல அருள் தாகமா? யோசிங்க.